வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். இங்கே கொடுக்க போகிற கெஸ்ஸிங் முழுக்க முழுக்க வெறும் கணிப்பு மட்டும்தான். இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாக நம்ம பெய்டு குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு. அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. பெய்டு குரூப்லேயும் அதுலேருந்து பிரித்து பெய்டு குரூப்பில் பே பண்ணி நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி முதல் நாளே ஒரு ஏபி நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வின்னிங் வாங்கினவங்க கடைசியில் கமெண்டில் அப்படியே போட்டு விடுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஏபி 37க்கு இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருக்காங்க. அந்த கெஸ்ஸிங் நான் சொல்கிறேன். அது வீக்லியில் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணது காரணமே பார்த்திங்கன்னா, நம்மளால் கெஸ்ஸிங் அதுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இல்லை, அதனால் என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மதித்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க மதித்து வந்ததுக்காக நான் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டதன் பலன் உண்மையாலுமே இன்றைக்கி 1ஆந்தேதி, அதுவும் ஸ்டார்டிங் நாள்லேயே ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே நடந்திருக்கு. அது என்ன கெஸ்ஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே பாருங்கள், ஏ போர்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏ போர்டும் பி போர்டுக்கும் உள்ள தான் கனெக்ட் பண்ணி தான் எடுத்திருந்தோம். என்னென்னா, ஏ போர்டு 8, ஏ போர்டு 8, அதுக்கு பவர் பி போர்டு 3, ஏ போர்டு 6, அதுக்கு பவர் பி போர்டு 1. அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே 8 இருக்குது. அப்போ 8க்கு இங்கே 3 வரும். அதே மாதிரியே இங்கே 2 இருக்குது. அந்த 2 பி போர்டில் 7 வரும் அப்படின்னு சொல்லி ஏபி 37ம் 370ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் இன்றைக்கி 372 அப்படின்னு அடிச்சிட்டான். 370ன்னு அடிச்சிருந்தா இன்றைக்கி பெரிய வின்னிங்கை எல்லோரும் வாங்கியிருந்துருக்கலாம். அதுக்குமே நிறைய பேர் ஏபி தனியாக வச்சு வின்னிங் வாங்கியிருந்தாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற 3க்கு பவர் 8ம், 6க்கு பவர் 1ம், 8க்கு பவர் 3ம், இந்த 2க்கு பவர் 7ம் அப்படின்னு வச்சுட்டான். இது போன வாரமே நான் பார்த்துருந்தேன். போன வாரம் நான் ப்ளே பண்ணேன். ஆனால் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆச்சு. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 34க்கு ஃபுல் பவர் 89, 65க்கு ஃபுல் பவர் 10, 80க்கு ஃபுல் பவர் 35 வரும்னு நினச்சேன். ஆனால் வரல, 39ன்னு அடித்தான். அதனால் பி போர்டு மட்டும் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கணக்கு எடுத்து வச்சோம். ஆனால் 27க்கு ஃபுல் பவர் 72ன்னு அடித்து இன்றைக்கி 372ன்னு அழகாக பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிட்டான். கரெக்டாக போயிருக்கு கேமு. ரொம்ப நல்லா போயிருக்கு. சந்தோஷம். நம்ம குரூப் மாதத்தில் 2 குரூப்பாக நம்ம பிரிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் போகிறேன். நீங்கள் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். 2 குரூப்பாக வருது. ஒன்று இந்த 1ஆந்தேதி, அதாவது மாத கடைசி 31ஆந்தேதி, 1ஆந்தேதி, இந்த 2 நாள் வரவங்களுக்கு 30 நாள் அதுலேருந்து கணக்கு. இன்னொன்று 15, 16, இது 2 நாளில் இணையிறவங்களுக்கு அதுலேருந்து 30 நாள் கணக்கு. ஏன்னா குறுக்க ஒவ்வொரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் வராங்க அப்படின்னா அவங்க யார் வராங்க என்னென்னு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க டேட்டு என்ன ஏதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணிருக்க முடியாது. அது செய்ய முடியாது. அதனால் 2 விதமாக கொடுத்துருக்கு. நீங்கள் இணையிறதா இருந்தால் இந்த டேட்டில் இணைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டேட்டில் இணைஞ்சிக்கலாம். குறுக்க இருக்கிற நாள் எதுவும் இணைய முடியாத அளவுக்கு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இந்த நேற்று இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு இன்றைக்கி ஏன் நேற்று நான் வீடியோ போடல, இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம். இவங்களுக்காக இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் வரவங்களுக்கும் அந்த ஒரு மாதத்துலேருந்து அடுத்த மாதம் 1ஆந்தேதியோட முடிகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் நான் ஒன்று சொல்லிடுறேன். 372 இங்கே வந்துச்சு. நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கு நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஃப்ரீ வீடியோவில், ஏன்னா வெறும் சும்மா இதுக்காக போட்ட மாதிரி இருக்கும். அதனால் 372 அப்படின்னு அடிச்சுக்கிறான் இன்றைக்கி. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இன்றைக்கி ரிசல்ட் 372 அடிச்சுக்கிறான். இப்போ இந்த 2 சி போர்டு 2க்கு மட்டும் கேம் பார்ப்போம். சி போர்டு 2 வச்சு விளாண்டதுக்கு இங்கே 52 போன மாதம், இங்கே ஒரு 42, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வேறு எந்த 2 இருக்காது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அடித்த 2 72. இதுதான். இப்போ இதுக்கு ஒரு கேம் பார்த்திங்கன்னா போர்டு கெஸ்ஸிங் ஒன்று நல்லாவே செட் ஆகுது. நான் அதை சொல்கிறேன். நான் மட்டும் ப்ளே பண்ணலாம். கரெக்டாக அதுக்கு அந்த நாளில் 9, அடுத்த நாள் பி போர்டு 9, இங்கே 5, அடுத்த நாள் பி போர்டு 5.
அப்போ இங்கே வந்து 3 அடிச்சிருக்கான். ஒரு வேளை நாளைக்கு பி போர்டு 3 வரலாம். அப்படி இல்லைன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 9 தான் அடிச்சிருப்பான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 தான் அடிச்சிருப்பான். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே 0 இருக்குது. ஒன்று பி போர்டு நாளைக்கு 0 இல்லைன்னா 3 அப்படின்னு வரலாம். அப்படி 3ன்னு வந்துச்சுன்னா இங்கே காமனாக பாருங்கள், பிசியில் சி போர்டு 5, இங்கேயும் சி போர்டு 5. அப்போ இங்கேயும் சி போர்டு 5 வச்சானா 1 0 5 இல்லைன்னா 35. இது எதாவது நாளைக்கு வருமா அப்படின்னு பாருங்கள். ஒரு சிம்பிளான கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கேன். வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே குரூப்பில் பெய்டு குரூப்பில் வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் தான் ஒரு 10 மணிக்கு தான் நம்ம மேக் பண்ணி போகிறோம். ஏன்னா நைட்டு கெஸ்ஸிங் பார்த்து நல்ல கெஸ்ஸிங்காக ஒரு 10 வருது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம பார்த்து கொடுக்குறோம். இணையிறவங்க இணைஞ்சிக்குவாங்க. நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் வாங்க, ஃபர்தரான டீட்டெயில் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே இன்றைக்கி. நம்பி வந்தவங்களுக்கு இன்றைக்கி வெற்றி வாங்கி கொடுத்துட்டோம் நாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.